வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட். வீக்லி பாருங்க Thursday எக்ஸ்பைரி 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் வந்து 75 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வீக்லி சார்ட்ட வந்து 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்ப்போம். ஸோ வாங்க என்ன நடக்குது, இந்த நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு விரிவான வீடியோ பார்ப்போம். பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு, இந்த இடத்த ஓப்பன் ஆன மார்க்கெட் அதாவது ப்ரீவியஸ் வீக்க கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் பண்ண மார்க்கெட் லைட்டா மேல போயிட்டு ஒன் டைம் ஃப்ரேம் அதாவது ஒரு லோ போட்டிருக்காங்க. லோ போட்டிருக்காங்க. அங்கருந்து ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் அப் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க ஒரு சிங்கிள் பிரின்ஸ்லாம் வேற ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த வீக்கு அந்த ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பாருங்க அதுதான் வந்து சிங்கிள் பிரின்ஸ்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணிருவாங்க கண்டிப்பா. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வீடியோல போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்றத. ஸோ 24,800ன்ற லெவலுக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ பாருங்க இந்த ஏரியா. சேம் டைம் வீக்லியில பார்க்கும்போது இந்த ஹையுமே ஒரு வீக்கான லெவல்ஸ் தான். ஸோ இதுவுமே ஒரு பூர் ஹை தான். 24,850 900 இந்த ரேஞ்ச். இந்த ஏரியா வரைக்கும் வீக்லியில மார்க்கெட் கிளியர் பண்ண ரெடியா இருக்கு. ஸோ யாரும் செல் சைடு போகாதீங்க. கேர்ஃபுல்லா ஒன்லி ஃபார் பை சைடு மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க ட்ரேட்ஸை. ஓகேவா? ஸோ பாருங்களேன் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. சாரி இங்க பாருங்க. பட் ப்ரீவியஸ் வீக் ஒரு இன்சைட் பார் தான். இன்சைட் பாரா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பன் பண்ண அதாவது இந்த வீக் ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு ஒரு ஏபி பூர்லோ. இந்த ஏபி பூர்லோ மோஸ்ட்லி பாருங்க ஒரு ஸ்விங்கோட டாப் அண்ட் பாட்டம்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு வந்து இந்த வீக் வந்து பாருங்க ஒரு பாட்டம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பாருங்க, லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக் பாருங்க ஒரு டாப்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்விங் எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வந்திருக்குன்னு. சேம் டைம் இப்போ வந்து பாட்டம்ல கொடுத்துருக்கு. இது வந்து இந்த ஹையை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து வியூ. அதே டைமு பார்த்தீங்கன்னா பாருங்க இங்க அதாவது ப்ரீவியஸ் வீக் அந்த இன்சைட் பார் இந்த ஏரியா இந்த வீக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீக்கை கட் பண்ணும்போது ஒரு நல்ல வால்யூம்ஸ் வந்தது. இந்த இந்த டைம் ஃப்ரேம்லாம் ஒரு குட் வால்யூம்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சிங்கிள் பிரின்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பிரின்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலே இந்த ஹையை நல்லா கட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் வரைக்கும் போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் செல்லிங் சைடு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் பை சைட் நிஃப்டி. சரி வாங்க பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வருவோம். பேங்க் நிஃப்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட். ஸோ பாருங்க பேங்க் நிஃப்டிலையுமே என்ன நடந்திருக்குன்னா சேம் சினாரியோ தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மார்க்கெட் ஓப்பன் பண்ணது பாருங்க ப்ரீவியஸ் வீக் வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி இதுவுமே ஒரு வீக் தான், இதுவுமே ஒரு வீக் தான். இதெல்லாம் கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணுவோம், அங்கவும் வரும். பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்லி ஃபார் பை சைடு தான். இங்கே பாருங்க லாஸ்ட் வீக்கு அங்கேருந்தே செல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வீக்கு இங்கேருந்தே செல் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த வீக்கில் கேப் டவுன் கொடுத்தாங்களோ அங்கேருந்தே அவங்களோட பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க இந்த செல்லர்ஸ். அதுதான் இதை மீன் பண்ணுது. இங்கே பாருங்க இந்த இடத்த ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்க, ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல். இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் அதை தான் ஒரு சிங்கிள் பிரிண்டாக காட்டியிருக்கு செல்லிங்க்கு. பட் இவங்க இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான செல்லராக இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு கீழே 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 ஓடி வந்திருப்பாங்க. பட் இந்த ஏரியாவையே டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், நல்லா தெரியுது. ப்ரீவியஸ் வீக் பாருங்க இந்த ஏரியால இருந்தே செல் பண்ணுறாங்க. இங்கே செல் பண்ணவங்க தான் இங்கேருந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே மார்க்கெட் அப்பாக ட்ரை பண்ணுச்சு, அங்கேருந்து செல் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. ஒரு ஏபி பூர் லோ போட்டுட்டு ஒன் டைம் ஃப்ரேம் மேலே 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 போயிருக்கு. ஸோ இந்த ஏபி பூர் லோவும் அதை தான் மீன் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்விங்குக்கான லோனு. இந்த ஸ்விங் லோ வந்திருக்கு அப்படின்னா
மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் அப்புக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த லெவல்லாம் அடிச்சு தூக்கிருவாங்க. மேபி வந்து மண்டே வந்து ஒரு கேப் அப் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. செல்லிங் இந்த ரெட் கலர் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மார்க்கெட் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பையர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுதான் வந்து இந்த சிஸ்டம். அதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் வியூ பண்ண வரைக்கும் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு ஐடியா. ஓகேவா? சரி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த 51,000 லெவல கிளியர் பண்ணிடும். அரவுண்ட் 50,977 இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் கரண்ட்ல 50,626 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைய கண்டிப்பா கிளியர் பண்ணும். செகண்ட் டார்கெட்டா 51,600 நம்ம ஆல்ரெடி மண்டேவோட ப்ரிடிக்ஷன் வீடியோவில் போட்டிருப்போம், போய் பாருங்க. அந்த வீடியோவில் வந்து 51,600 அப்படின்ற லெவலை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னா இந்த இந்த கேப்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ. சேம் டைம் இன்னும் ஹைக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஏரியாவுமே ஒரு வீக்கான இந்த ஏரியாவுமே சாரி ஸ்பைக் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவுமே ஒரு வீக்கான செல்லிங் தான். இங்கேருந்து செல் பண்ணவங்க எல்லாருமே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வியூ 51,600. ஒன்ஸ் அங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 52,800ன்ற லெவல்ஸையும் இந்த பூர் ஹையையும் வந்து கிளியர் பண்ணும் மார்க்கெட். இது செகண்ட் லெவல். வீக்லி அனாலிசிஸில் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த 51,600 கிளியர் பண்ணும். அதுக்கு அடுத்தது இந்த ஏரியாவை கிளியர் பண்ணும். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ மண்டே வந்து ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, எதுவும் ஸ்டாக்ஸில் தேவைப்படுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதையுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ண வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நன்றி.